tamilcinemanew.in. லைந்தரா படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் தனி ஈர்ப்பு இருக்கும். தனிக்கென்று ஒரு பாணியில் செல்லும் அவர் இப்படத்தின் மூலம் தன் டான் என்று நிரூபித்தாரா என்பதை அவர் நடித்துள்ள டோரா என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். படத்தின் கதை: லைந்தரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது போல பிளாஷ்பேக்குடன் கதை ஆரம்பிக்கிறது. தம்பி ராமையாவின் மகளாக வரும் அவரின் பவளக்கொடி கதாபாத்திரம் தைரியமான பெண்ணாக நடித்திருக்கிறார். தன் தந்தை குடும்பத்துடன் ஏற்படும் போட்டிக்காக கார் டாக்ஸி நிறுவனம் சபதம் எடுக்கிறார். கார் வாங்க ஷோரூம் செல்கிறார். அங்கு பல கார்கள் இருக்க ஒரு பழைய மாடர்னான கார் ஒன்று வாங்க வேண்டும் என்று ஏதோ அவரது உள்ளுணர்வு சொல்கிறது. அதேவேளை வடநாடு இளைஞர்கள் 3 பேர் பணத்துக்காக கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட கதை வேறு பக்கம் செல்கிறது. இவர்கள் குறித்து போலீசார் விசாரணை ஒரு பக்கம் நடக்கிறது. காரின் மூலம் சந்திக்கும் பல அமானுஷங்களால் நிலை புரியாமல் இருக்கிறார் லைந்தரா. ஒரு கட்டத்தில் அந்த 3 குற்றவாளிகளின் ஒருவர் லைந்தராவின் கார் விபத்தில் சிக்கி போலீசில் அவரும் சிக்குகிறார். மற்ற குற்றவாளிகள் என்ன ஆனார்கள், காரில் இருக்கும் அமானுஷ சக்திக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, அவர் அதோடு மாட்டு காரணம் என்ன, அதிலிருந்து லைந்தரா தப்பித்தாரா என்பதே மீதி கதை. லைந்தரா இந்த கதையை தேர்வு செய்த போதே தெரிகிறது படம் ஓகே என்று. தம்பி ராமையாவிற்கு நிகராக அவர் செய்யும் காமெடி ரசிக்க வைக்கிறது. தம்பி ராமையா எல்லா காட்சிகளையும் சிரிக்க வைக்கிறார். கிளாப்ஸ் அல்கிறார். காருக்காக அவர் செய்யும் அட்டகாசம் சூப்பர். படத்தின் சீனுக்கேற்றவாறு திகிலுக்கும் ஏற்றபடி பின்னணியில் வைத்திருக்கும் மியூசிக் சரியான விதம். படத்தின் பல்ப்ஸ் ஒரே ஒரு இடத்தில் லாஜிக் எடுத்தாலும் பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. மொத்தத்தில் லைந்தரா நடித்துள்ள டோரா குடும்பத்துடன் பார்க்கலாம். நன்றாக ஜாலியாக பயணம் செய்யலாம். கார் ஓகே. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.75.